வணக்கம் சார். வணக்கம் சார், நம்ம சத்யவான் சாவித்திரியினுடைய அந்த காட்டில் நடந்த அந்த உரையாடலை இன்னமும் தொடருது அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தீங்க. இந்த வாரத்தினுடைய அந்த காட்சியின் தொடக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு சொல்லுங்க சார். காட்டில் சத்யவானும் சாவித்திரியும் சந்திச்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள நடந்த ஒரு உரையாடலை நம்ம பார்த்துட்டு வரோம். பகவான் அரவிந்தர் இதன் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வராதுன்னா, இந்த பிரபஞ்சத்தில் காதல்னா அது எவ்வளவு உயர்வாக இருக்கணும், அதை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம மகான் அரவிந்தர் விளக்குறார். இந்த செய்தியை நம்ம நல்லா மனசில் வச்சுக்கணும். 406 பக்கம், 408 பக்கம், 409 பக்கம், இந்த 3 பக்கத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்க்க போகிறோம். 406 பக்கத்தில் ஓ கோல்டன் பிரின்ஸ் பர்ஃபெக்ட் சாவித்ரி அப்படின்னு சொல்கிறான். ஓ பொன்மகள் சாவித்திரியே, தூயவள் சாவித்திரியே அப்படின்னு சொல்லிட்டு இவன் a brief nearness has reshaped my life அப்படின்னு எழுதியிருக்கார். என்ன அர்த்தம்னா, நீ என் அருகில் நிற்கிறாய், உன்னுடைய அருகாமையே என் வாழ்வில் ஒரு புதிய திருப்பத்தை அளித்து என் வாழ்வு புதியதாக மலரப் போகிறது அப்படிங்கறத நான் மிக தெளிவா உணர்ந்துட்டேன் சாவித்திரின்னு சொல்றார். அடுத்து பகவான் சொல்றார், a soul made ready on earth's soil for thee அப்படின்னா, இந்த ஆன்மா புவியிலே வந்து பிறந்தது உனக்காகத்தான், இது உனக்காகத்தான் தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். பக்கம் 408க்கு வர்றோம். அதுல டிசைன்டு ஓ ஹாப்பினஸ் வித் தை மூன் கோல்டு ஃபீட் அப்படின்னா, என் பேரின்பமே அந்த தேள் இருந்து இறங்கு, உன் சந்திர ஒளி வீசும் பொற்பாதங்களை இந்த பூமியிலே பதி, கால் பதித்து இறங்கு, enrich earth's floor upon whose sleep will lie, இந்த புவியை மகிமைப்படுத்து, புனிதப்படுத்து, உயிர்ப்பிக்க செய். எத்தனை வார்த்தைகள், எவ்வளவு அழகான இலக்கியங்கள். ஓ மை பிரைட் பியூட்டிஸ் பிரின்சஸ் சாவித்ரி, ஓ அழகின் தேவதையே, ஒளி வீசும் இளவரசி சாவித்திரியே, என்டையர் மை லைஃப் தி சேம்பர் அண்ட் தி ஷ்ரைன் அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்னா, உன் ஆன்மாவின் புனித தன்மையோடு என் வாழ்வில் வந்து இணைவாயாக. உன் இதயத்தின் துடிப்பு இருக்கு இல்லையா, அது என் அருகாமையில நான் உணர்றேன். சற்று நேரத்துல அது என் இதய துடிப்போடு ஒன்றிணைந்து விடும். சத்யவான் இப்படி பேசிய பிறகு சாவித்ரி தன் தேரில் இருந்து இறங்கி வர்ற தன்னுடைய பொற்பாதங்களை புவியிலே தடம் பதித்து சத்யவானிடம் நெருங்கி காட்டு மலர்களை பறித்து மாலையாய் தொடுத்து கையிலே வைத்து கொண்டு பேசுகிறாள் சாவித்ரி. என்ன பேசுகிறாள்? அடுத்து 409 பக்கத்துல பகவான் குறிப்பிடுவது என்னன்னா, சாவித்ரி சொல்றா, ஓ சத்யவான், ஐ ஹாவ் ஹியர்ட் தி அண்ட் ஐ நியூ. ஓ சத்யவான், உன் அன்பின் குரலை கேட்டேன், உன்னை பற்றி நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். சாவித்ரி சொல்றாள் அடுத்தது, ஐ நோ தட் டு அண்ட் ஒன்லி டு ஹார்ட் ஹி அப்படின்னா, நான் தெரிந்து கொண்டேன், நான் தேடி வந்த மணாளன் நீயேதான், என் ஆன்மா தேடிய அருந்துணையும் நீயேதான். She brought flower, symbol of her offered life அப்படின்னு சொல்றார். அப்படின்னா, சாவித்ரி கையில் வைத்திருந்த மாலையை தன் ஆன்மாவிற்கு கிடைத்த காதலின் பரிசுதான் சத்தியவான் என்று உணர்ந்து அவன் கழுத்திலே தன் காதலின் பரிசாக அணிவித்தாள். முடிஞ்சு போச்சா? அந்த கால முறைப்படி ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒருவர் கழுத்தில் ஒருவர் மாலை போட்டுவிட்டால் இருவரும் கணவன் மனைவியாக அர்த்தம். அதன் பிறகு பெண் வீட்டார் என்ன பண்ணுவாங்க, அழைச்சிட்டு போய் கணவர் வீட்டில் ஒப்படை சொல்லுவாங்க, அந்த காலத்து முறைப்படி. மேலும் பகவான் எழுதுகிறார், திஸ் பாண்ட் ஆஃப் ஸ்வீட்னஸ் their bright unions sign எழுதுறார். அப்படின்னா, அந்த இனிமையான இணைப்பு அவர்கள் இருவருக்கும் ஒளிமயமான ஒன்றிப்பின் அறிகுறியை உணர்த்தியது. உலக இலக்கியத்திலே ஜான் மில்டன், ஷேக்ஸ்பியர், ஷெல்லி இவர்கள் எல்லாம் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் இலக்கிய நடையிடம் தோற்றுத்தான் போனார்கள். அடுத்த வாரம் சாவித்திரியின் திருமணத்தை பற்றி பார்க்க போகிறோம். நாம் எல்லோரும் மொய்யோடு காத்திருப்போம். காதல் உணர்வோடு அந்த காட்டில் பேசிக்கொண்ட விஷயத்த இந்த வாரம் வரைக்கும் சொல்லிட்டு வந்தீங்க சார். அடுத்த வாரம் கல்யாணத்துக்காக காத்திருப்போம்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பா அந்த கல்யாண வைபவம் எப்படிலாம் நடந்தது, அவங்க 2 பேரும் அந்த கல்யாணத்தை எப்படிலாம் அவங்க என்ஜாய் பண்ணாங்கன்றத பத்தி நாங்க அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததா நம்ம சாவித்திரி கோவில்ல மிரா மந்திரி என்னும்
அந்த சொர்க்கமான ஒரு இடத்தை வந்து நீங்க வேலைப்பாடு செய்து கொண்டு வரீங்க. இப்ப அந்த வேலைப்பாடு எப்படி போயிட்டு இருக்குது? அதனுடைய திறப்பு விழாவை பத்தி சில வரிகள் எங்களுக்கு சொல்லுங்க சார். செப்டம்பர் 6 கிருஷ்ண ஜெயந்தி வருது. கிருஷ்ணருக்கும் பகவான் அரவிந்தர் அன்னைக்கும் ரொம்ப தொடர்பு உண்டுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மக்கள் எல்லாரும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுற நேரத்தில் மிராமந்திர ஓப்பனிங் வச்சா அன்பர்கள் வர்றது சிரமம். அதனால் 3 நாள் கழித்து ஞாயிற்றுக்கிழமையாக செப்டம்பர் 6 முடிவு பண்ணியிருக்கோம். இறுதி முடிவுங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம். காலையில் 11 மணிக்கு சாவித்திரி கோயிலில் பெரும்பேர்கண்டியில் ஒரு பிரம்மாண்டமான விழாவாக நடக்க இருக்கு. பாண்டிச்சேரி அருகாமையில் இருக்கிற நம்ம ஆரோவில் மாதுருமந்திருடைய அந்த இன்னர் சேம்பர் ஃபீலிங் நமக்கு கிடைக்கும்னு நம்ம உறுதியாக சொல்லியிருக்கோம். மிக அற்புதமான ஒரு பேரமைதிக்கான ஒரு சொர்க்கமா அன்னை அன்பர்களால் அவர்களுடைய திருப்பணி தயால குணத்தினால கட்டப்பட்டது. அந்த மிராமந்திர் மேல பிரமிடில் தங்க முலாம் பூசின ஒரு பிரமிடுக்காக நம்ம தங்கம் கேட்டிருந்தோம். 1 வாரம் தான் ஆச்சு. ஏராளமான அன்பர்கள் தங்களால் இயன்ற தங்கங்களை அள்ளி கொடுத்தார்கள். அந்த தங்க மனசுள்ளவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை நெகிழ்ச்சியோடு சொல்லிக்கிறேன். அன்னையடிகள் வாட்ஸ்அப் குரூப்பிலே ஒரு மெசேஜ் போட்டால் அது அன்னையிடமிருந்தே வருவதாக நினைத்து அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களால் இயன்ற அந்த நன்கொடைகளை திருப்பணிக்கான காணிக்கையாக, பொருளுதவியாக, நகையாக கடந்த 4 வருடங்களாக தொடர்ந்து திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே வருகிறார்கள். ஒரு சிறந்த தெய்வீகமான ஒரு திருப்பணி. அன்னை பக்தர்கள் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, அங்கே நடைபெறக்கூடிய வெளிப்படையான திருப்பணிகள் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி பெற்று ஒரு உயர்ந்த அது நிறைவை அடைந்து கொண்டிருப்பதை கண்ணால் பார்க்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் எல்லா நிலையில் உள்ளவர்களும் இந்த திருப்பணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதனாலே இந்த மிராமந்திர் திறப்பு விழாவில் எல்லாரும் கலந்துக்கணும். நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டிய இந்த மிராமந்திரை உலக மக்களுக்காக நாம் அர்ப்பணிக்கணும். அந்த நம்ம குடும்ப விழாவில் அனைவரும் பங்கேற்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எல்லோரும் நம்ம அங்கே சந்திக்கலாம். அந்த புனிதமான அந்த சேஸ்திரத்தை மக்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய அந்த நாள் செப்டம்பர் 6ஆம் நாள், அதை நீங்கள் சொல்லும்போது அதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பாக அந்த நாளுக்காக நாங்கள் எல்லாருமே காத்திருக்கிறோம். ரொம்ப நன்றிங்க சார். சார், இந்த வாரம் ஒரு சரித்திர கதையா ஒரு விஷயம் சொல்லுங்க சார். செங்கல்லை சிவனாக மாற்றிய கிருஷ்ணர், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பகவான் கிருஷ்ணரோட தந்திரமும் அவரோட ஆசீர்வாதமும் துணையும் இருந்ததால் தான் மகாபாரத போரிலே மாபெரும் வெற்றி பெற்றனர் பஞ்சபாண்டவர்கள். இவர்கள் மீண்டும் ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு நடக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு யாகம் செய்யணும்னு திட்டம் போட்டாங்க. அப்ப கிருஷ்ணர் தர்மரை கூப்பிட்டு இமயமலை அடிவாரத்துல ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற குபேரனை இன்வைட் பண்ணுங்க, அவருக்கு ஒரு அழைப்பதற்கு கூப்பிட்டு இந்த யாகத்துல பங்கெடுக்க வைங்க, உன்னுடைய ராஜ்யம் நன்றா செழிக்கும். எல்லா மன்னர்களையும் எல்லா ராஜ்யத்தில் இருக்கிறவங்களையும் கூப்பிடுற இல்லையா, இவரை மெயினா கூப்பிடுன்னு கிருஷ்ணருடைய யோசனை. குபேர வனத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரு புருஷ மிருகம் உட்கார்ந்துட்டு இருக்கும். மனித உடல், சிங்கம் தலை கலந்த ஒரு மிருகம். அது அங்க காவல் காத்துட்டு இருக்கும். யாரையும் உள்ள நுழைய விடாது. எந்த மனித வாடையும் அதுக்கு பிடிக்காது. அப்படி நுழைஞ்சான்னா அடிச்சு கொண்டுடாது. இப்போ சிவன், விஷ்ணு, பிரம்மா மாதிரி தேவர்கள் வந்தாங்கன்னா உள்ள அனுபவம் பண்ணிடும். அதே அசுரர்களோ யட்சகர்களோ கந்தர்வர்களோ மனிதர்களோ வந்தால் உள்ளே செல்ல முடியாது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லி பிறகு பீமனை கூப்பிட்டாரு. நீ அழைப்பதை எடுத்துக்கின்னு நான் ஒரு 12 செங்கல் தரேன், அதையும் எடுத்துக்கின்னு குபேரவனத்துக்கு போ. அங்க நீ உள்ள நுழையும் போது இந்த புருஷ மிருகம் வந்து தாக்க வரும், உன்னை கொல்ல போறேன்னு சொல்லும். அப்ப நீ என்ன சொல்றேன்னா, பீமா என்ன கொன்னுடு, குபேரனை சந்திச்சு அழைப்பதை கொடுத்துட்டு திரும்பி வரேன்ல அப்ப கொன்னுடு. ஏன்னா நான் தர்மபுத்திரனுடைய தம்பி, அங்க யாகம் நடந்துட்டு இருக்கு, குபேரனை அழைக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறதுனால கண்டிப்பா நான் திரும்பி வரும்போது உங்ககிட்ட நான் என்ன ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். அதே மாதிரி சொல்றாரு, அந்த மிருகத்துக்கு சிவ பூஜையில ஆர்வம் உண்டு, சிவ பூஜை பண்ணாம சாப்பிடாது, அந்த சிவ பூஜை பண்ற நேரத்துல நீ எஸ்கேப் ஆயிடு அப்படின்னு கிருஷ்ணர் ஐடியா கொடுக்குறாரு. அதே மாதிரி நீ தப்பிக்கும் போது அது துரத்திட்டு வரும்போது செங்கல்ல போடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி துரத்திட்டு வரும்போது ஒரு செங்கல்ல போட, அந்த செங்கல்ல போடும்போது என்னை நினைச்சுக்கோன்னு கண்ணன் சொல்லி வைத்திருந்தார். அதே மாதிரி
அந்த செங்கல்ல போட்டு கண்ணனை நினைச்சுக்கிட்டாரு. அந்த செங்கல் சிவலிங்கமா மாறிட்டு உடனே புருஷ மிருகம் என்ன பண்ணிடுது, சிவனுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கு சிவ பூஜைன்னா ரொம்ப ஆர்வம். அந்த கேப்ல பீமன் ஓட்டம் பிடிக்கிறான். இந்திரபிரஸ்தங்கிற இந்த பூமிக்கு அவன் வந்த இடத்துக்கு திரும்ப ஓட ஆரம்பிக்கிறான். இது சிவ பூஜை முடிச்சுட்டு புருஷ மிருகம் கடும் கோபம் கொண்டு அவன் நோக்கி மின்னல் வேகத்துல ஓடுது. கிருஷ்ணர் சொன்னபடி கையில இருந்த இன்னொரு செங்கலை போட்டான். அதுவும் சிவலிங்கமா மாற அந்த துரத்திட்டு வந்த புருஷ மிருகம் மறுபடியும் சிவ பூஜை பண்ண அந்த கேப்ல பீமன் திரும்பவும் ஓட புருஷ மிருகம் திரும்ப துரத்த, இப்படியே அந்த 12 செங்கல்ல போட்டு சிவலிங்கமா மாறினதுனால அந்த சிவ பூஜை அது செய்யற கேப்ல ஓடி 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 கடைசியில அவன் எங்க புறப்பட்டான்னா அந்த இந்திரபிரஸ்தத்துக்கு வந்துட்டான். அந்த புருஷ மிருகமும் பூமியில் இருக்கிற அந்த இந்திரபிரஸ்தம் வந்துருச்சு. கண்ணனை பார்த்துட்ட உடனே வணங்கி நின்னது. நான் இப்போ என்ன செய்யணும்னு வணங்கி கேட்டது. நீ சிவ பூஜையோட புண்ணியத்தினால இனிமேல் நீ இந்த பூலோகத்துல இருக்கிற எல்லா சிவன் கோயில்லையும் சிங்கமுக தலையும் புருஷ உடலையும் துவாரக பாலகராய் காவல் நின்று காப்பாய். அதனால் உன் மிருக குணம் அந்த புருஷ குணம் எல்லாம் மாறி நீ தேவ குணம் நிறைந்தவனாக மாறிவிடுவாய். சிவசந்நிதியை காத்து நிற்பாய். இதுவே உனக்கு பெரும் மோட்சம் என்று கிருஷ்ணர் ஆசீர்வதித்தார். பீமனையும் தர்மனையும் பார்த்து, நீங்கள் குபேர சம்பத்து பெற்று நீடித்த வாழ்க்கையும் ஐஸ்வர்யமும் அமைதியும் அடைந்து வாழ வேண்டும் என்பதனால, பீமா 12 செங்கலை கொடுத்தன்ல, அது நம்ம உடம்ப தாங்குதில்ல, அது 12 உயிர் மண்டலங்களை குறிக்கும். அதனாலதான் 12 செங்கல் கொடுத்தேன்னு கண்ணன் விளக்கம் சொல்றார். அத்தனை மண்டலங்களிலும் புருஷ குணமும் மிருக குணமும் இந்த 12 மண்டலங்களும் கலந்துருக்குங்கிறார் கண்ணன். நம்மள குபேர சம்பத்தை அடையாம தடுக்கிறது அதுதான். இப்ப புரியுதா நமக்கு ஏன் செல்வம் சேரலன்னு? அந்த 2 குணமும் மாறி சிவமானால் நம்முள்ளே உரையக்கூடிய ஆண் பெண் சக்தி ஆத்ம சக்தியாக மாறும். இப்ப அந்த ஆன்ம சக்தி நமக்குள்ள இருக்க, அது பிரபஞ்சத்தோட பஞ்சபூத சக்தியோட, அதாவது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இதோட இணைஞ்சுக்கிட்டுதான் குபேர சம்பத்தும் ஐஸ்வர்யமும் மன அமைதியும் கிடைக்கும். இப்படி சொல்லி ஆசீர்வதித்து விட்டு கண்ணன் மாயமாயிட்டார். இப்ப இதுல நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, கிருஷ்ணன் சொல்வதை கேட்கணும். என்னைக்கு? கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மட்டும் இல்ல, எப்போதுமே அதன்படி நடக்கணும். அப்படி நடந்தால் ஐஸ்வர்யம் பெற முடியுங்கிறது இந்த சரித்திர கதை சொல்கிறது. நமக்குள் இருக்கிற ஆண் பெண் சக்தி, அந்த ஒன்றிணைந்த சக்தி பிரபஞ்ச பஞ்சபூத சக்தியோட இணையணும். இத நமக்கு புரிய வைக்கதான் இருதலை நாகம் 5 தலை நாகம் நம்ம சாவித்திரி கோயில்ல முதல் கோயிலாக விநாயகருக்கு அருகாமையில் நிறுவப்பட இருக்கிறது. ஏன்னா நமக்குள் இருக்கிற ஆண் பெண் சக்தி பிரபஞ்ச பஞ்சபூத சக்தியோட இணையணும்னா இந்த நாகராஜாவை நாம வழிபடணும். ஏன் அப்படின்னா, சாவித்திரிக்கு ஒரு ஆத்ம பலம் கிடைச்சது. எப்படி? தனக்குள் இருந்த ஆன்ம சக்தியை பிரபஞ்ச பஞ்சபூத சக்தியோட இணைச்சதுனால தானே வலிமை பெற்றால். அந்த வலிமையினால தானே கணவன் உயிரை யமன் எடுத்தும் போகும்போது அந்த யமனை வெல்ல முடிஞ்சது. அந்த சக்தி நமக்கு வேணும்னா நாமளும் சாவித்திரி கோயிலில் உள்ள இருதலை நாகராஜாவையும் 5 தலை நாகராஜாவையும் வழிபடும் பொழுது சாவித்திரிக்கு கிடைத்த அதே பலன் நமக்கு கிடைக்கும். சாவித்திரியை போல் நாமளும் விதியை வெல்லலாம், கடக்க இருக்கிற கர்மவினையையும் கரைக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுது. சாவித்திரி தேவி என்பது அனைவருக்குமான கோயில். நேரில் வந்தவர்கள் சொல்கிறார்கள், பக்தி உணர்வோடு வலம் வந்து பல அதிசயங்களை வாழ்க்கையிலே பார்த்து கொண்டு வருகிறார்கள். எங்கும் காணாத அமைதி, ஒரு மெய்சிலிர்ப்பு, ஒரு வீடு திரும்ப மனமில்லாத ஒரு ஈர்ப்பு, அடிக்கடி வர தோணக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு ஒரு பேரன்பு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சாவித்திரி தேவி தரிசிச்சவங்க தினமும் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் வாழ்க்கையில பார்க்கறதா நமக்கு தகவல் வருது. எல்லா ஆச்சரியமும் கலந்த சாவித்திரி தேவியோடு தொடர்புடைய தெய்வங்கள் எல்லாம் அந்த பிருந்தாவனத்திலே அமைந்திருக்க, அந்த ஞான ஒளி கோயிலில் உள்ள சாவித்திரி தேவியை வணங்கி வந்து சொன்ன மக்கள் கருத்தைத்தான் இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சாவித்திரி தேவி சன்னிதானம் என்பது நம் அனைவருக்குமான கோயில் என்பதை அங்கே போனால் தெரியும். ஒரு முறையேனும் போய் தரிசிக்கணும்னு என்னோட அன்பான வேண்டுகோளா தெரிவிச்சுக்கிறேன். 5 தலை நாகமும் 2 தலை நாகமும் வழிபட்டால் ஒரு மனிதன் சாவித்திரியினுடைய
அந்த ஆத்ம பலத்தை பெறலாம் அப்படின்ற ஒரு அரிய தகவலும் இன்னைக்கு வெளிப்பட்டதுங்க சார். அதனால இன்னைக்கு நிறைய விஷயங்களை இன்னைக்கு எங்களோட கலந்துரையாடினீங்க. ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததா கடந்த வாரம் திருமணம் தாமதமாகிற விஷயங்கள் எல்லாம் என்ன ப்ரேயர் பண்ணா, என்ன வரிகள் சொன்னா எங்களுக்கு அதெல்லாம் கைகூடுன்றதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னா, திருமணத்துக்கு பிறகு நிறைய சண்டை சச்சரவுகள், மனசஞ்சலங்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வராம சுமூகமா அந்த திருமண பந்தம் போகணும்னா அதுக்குண்டான மந்திர வரிகள் நம்ம சாவித்திரியிலேருந்து எடுத்து சொல்லுங்க சார். திருமண வாழ்வு மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஆணும் சரி பெண்ணும் சரி 2 பேரும் படிக்கணும், இல்லைன்னா ஒருத்தராவது படிக்கணும். அப்படி படித்தால் ஒரு சுமூகமும் சந்தோஷமும் கண்டிப்பாக வரும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் அன்பின் எல்லையற்ற இன்பமும் பெருகிடும். தெய்வீக இணைப்பின் பேரின்பத்தை தங்களுக்குள்ள ஒரு உணர்வதற்கு ஒரு 8 வரிகளை நம்ம தினமும் பாராயணம் பண்ணால் நிச்சயமாக மகிழ்ச்சி பொங்கும். ஒன்று, இன் காட்ஸ் சுப்ரீம் வித்ட்ரான் அண்ட் டைம்லெஸ் ஹஷ், இறைவன் உன்னதமான அமைதியான மற்றும் காலமற்ற நிசப்தத்தில் அப்படின்னு அந்த வரிக்கு அர்த்தம். அடுத்த வரி, எ சீயிங் செல்ஃப் அண்ட் பொட்டன்ட் எனர்ஜிமெட், பார்க்கும் ஆத்மாவும் ஆற்றல் மிக்க சக்தியும் அங்கே சந்தித்தன அப்படிங்கிற மீன் பண்றது. அடுத்த வரி, தி சைலன்ஸ் நியூ இட் செல்ஃப் அண்ட் தாட் டுக் ஃபார்ம் அப்படின்னு சொல்றார். அந்த வரி அர்த்தம், அந்த அமைதி தன்னைத்தானே உணர்ந்து கொண்ட போது ஒரு எண்ணம் வடிவம் பெற்றதுங்கிறார். அடுத்து, செல்ஃப் மேட் ஃப்ரம் தி டவ் பவர் கிரியேஷன் ரோஸ்ங்கிறார். இந்த இருமடி சந்திப்பின் இணைப்பிலிருந்து இந்த படைப்பு தானாகவே உருவானதுங்கிறார். இந்த வரிகள் திருமண வாழ்வு மகிழ்ச்சியாக்கும். தி பிளிஸ் தட் இஸ் கிரியேஷன்ஸ் ஸ்ப்ளெண்டிட் கிரெயின் அப்படின்னு சொல்றார். இந்த படைப்பின் மிக சிறந்த சாரமாக விளங்கும் அந்த பேரின்பம் ஆர் த ஒயிட் பேஷன் ஆஃப் காட் எஸ்டசி அப்படிங்கிற வரிக்கு அர்த்தம், இறை பரவசத்தின் தூய மற்றும் தீவிரமான தெய்வீக உணர்வு குறிக்கும். தட் லாக்ஸ் இன் தி பிளேஸ் ஆஃப் தி பவுண்ட்லெஸ் ஹார்ட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்றார். அது அன்பின் எல்லையற்ற இதயத்தின் பேரொளியில் பிரகாசமாக சிரிக்கிறது. இந்த 8 வரிகளை படிக்கும் பொழுது, இந்த தமிழ் அர்த்தத்தையும் புரிந்து படித்து கொண்டு வருகிற பொழுது, இந்த சாவித்திரி மந்திர வரிகளுடைய வைப்ரேஷன், அந்த மந்திர சக்தி குடும்பத்திலே ஒரு அமைதியை சந்தோஷத்தை கொண்டு வந்து தரும். அது நிச்சயம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கலாம். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் வரலன்னா அதுக்கு என்ன நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அது எப்படி நடக்காம போயிடும்? சாவித்திரி மந்திரம் வரி எப்படி பழிக்காம போயிடும்? அப்போ படிக்கிறவங்க கிட்ட ஏதாவது குறை இருந்தால் நாம் அதை விலைக்கு சொல்லி இந்த மந்திர பலனை முழுசாக பெறுவதற்கு நம்ம உதவலாம். இந்த திருமண வாழ்வு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு 8 வரிகளை சொன்னீங்க. மனுஷனுடைய வாழ்க்கையே 8 8 பிரிச்சுக்கோன்னு சொன்ன மாதிரி இந்த 8 வரியை அந்த வாழ்க்கைக்கு தகுந்தாற் போல் அந்த 8 வரியை இன்னைக்கு சொல்லும் போது உண்மையிலே வியப்பா இருக்கு. இது சொல்லியும் பலிக்கல அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதையும் மீறி இருந்தால் அதற்கு நான் மீண்டும் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி புரிய வச்சிங்க. ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததா இந்த வார சிந்தனைகளை பத்தி சொல்லுங்க சார். இப்போ கடலுக்கு மீன் பிடிக்க போறாங்க இல்லையா, அவங்க போட்ல போகும்போது அவங்க ஒரு இலக்கை வச்சுட்டு தான் போவாங்க. ஆனால் காற்று ஒரு திசையில் அடிக்கும். அந்த காற்றோட திசையை மாற்ற முடியாது. ஆனால் இவங்க எந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாய் மரத்தை அமைச்சிக்கலாம். அப்படி அமைச்சிக்கன்னா அவங்க இலக்கை நோக்கி போகலாம். காற்று போகிற திசையில் தான் போகணும்னு இல்லை, அதை மாற்ற முடியாது. ஆனால் இதை மாற்றிக்கலாம், பாய் மரத்தை மாற்றிக்கலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் அது ஒரு போக்கில் கூட்டு போவோம். ஆனால் நீங்கள் ஒரு போக்கில் போகணும்னா அதுக்கு சில நன்னெறிகளை பின்பற்றினா போதும். எல்லாருக்குமே அமைதியாக இருக்கணும்னு ஆசை, அது அமைதி இல்லை. பிரச்சனைகளை அமைதியான முறையில் கையாண்டு அதில் ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிட்டு ஒரு அமைதி வருது இல்லை, அதுதான் அமைதி. அந்த அமைதியை தான் நம்ம விரும்பணும். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாயிரு, ஆனால் மனிதனிடம் மட்டும் விழிப்பாயிரு. ஓடி ஓடி உழைப்பதற்கு மட்டும் இல்லை இந்த வாழ்க்கை. கொஞ்சம் நின்று நிதானிச்சு இந்த உலகத்தை ரசிக்கிறதுக்கும் தான் இந்த வாழ்க்கை தரப்பட்டிருக்கு. அதை மறந்துடக்கூடாது. காலையில் எழுந்த உடனே நமது இலக்கு என்னன்னு தோணணும். நம்ம பிரச்சனை என்னன்னு நினைக்கக்கூடாது, கொஞ்சம் மாற்றிக்கணும். நாம் வீணாக்கிற ஒவ்வொரு நொடியுமே என்ன கொண்டு வரும் தெரியுமா? வறுமையை கொண்டு வரும். அதனால் நேரத்தை வீணாக்காமல் இருக்கணும். அப்படி வீணாக்காமல் இருந்தால் தான் செல்வம் சேரும். வழக்கறிஞர்களாகவோ இன்ஜினியராகவோ மருத்துவராகவோ ஒரு பட்டம் வாங்குகிறோம், ஒரு மேற்படிப்பு படிக்கிறோம், நீட் எக்ஸாம்லாம் எழுதுகிறோம், நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படிக்கிறோம், லைப்ரரியிலலாம் போய் புக்கு தேடி படிக்கிறோம். அவ்வளவு பயிற்சி தேவைப்படுது. ஒரு அட்வொகேட்டாக
ஒரு இன்ஜினியராக, ஒரு டாக்டராக எவ்வளவு பயிற்சி, எவ்வளோ படிப்பு, எவ்வளோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஆனால் பெற்றோர் ஆகிறதுக்கு எந்த பயிற்சியுமே தேவையில்லை. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா பெற்றோர் ஆயிடுறாரு. ரொம்ப சிம்பிள். ஒரே நாளில் பொண்ணையோ பையனையோ ஒரு செகண்ட் பார்த்துட்டு 9 கட்டத்தை உடனே பார்த்துட்டு 9 நாள் கூட வாழாம 1000 காலத்து பயிராச்சேன்னு அழுதுன்னு இருக்கும். 15 வருஷமா கல்யாணம் ஆகலைனாலும் அந்த பரிகாரம் பண்றதுக்கு ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டியது. போகாத இடமில்லை, பார்க்காத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லைன்னு சுத்தின்னு இருப்போம். திருமணம்னா என்ன? பெற்றோராகணும், அதானே. குடும்ப பொறுப்பு வேணும், பல உயர்ந்த குணங்கள் வேணும், பொறுமை வேணும், நிதானம் வேணும், செல்வம் வேணும், திறமை வேணும், அழகு வேணும், ஆளுமை வேணும். அப்படி அர்த்தமுள்ள வாழ்க்கையா வாழ்றதுக்கு என்ன பயிற்சி இந்த நாட்டில் இருக்கு? ஒரு பயிற்சியும் இல்லை. பயிற்சி இல்லாமலே பெற்றோர் ஆயிடுற இந்த உலக வழக்கத்துல நீங்க 9 கட்டத்தை பார்த்துக்கிட்டே நீங்க நல்ல வரன் வேணும், நல்ல வரன் வேணும்னா எங்கிருந்து கிடைக்கும் நல்ல வரன்? கட்டங்களை பார்த்தா வராது. பல பயிற்சிகளுக்கு பிறகு ஒரு டிகிரி கிடைக்கிற மாதிரி பல பண்புகளை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய நல்ல குடும்பத்திலிருந்து தேடி எடுக்கணும். நிறைய மெச்சூரிட்டி வேணும், நிறைய பாரம்பரியமிக்க நல்ல பழக்கங்கள் வேணும். அங்கிருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் சாதாரணமாக பெற்றோராகி விடுகிறார்கள். அந்த பெற்றோர்களால் சாதாரண வாழ்வு கூட வாழ முடியாது. அதனால திருமண பந்தம் ஏற்படுத்தும் பொழுது 2 பக்கமும் ஏராளமான பொறுப்புகளை நிர்வகிக்கும் திறமை இருப்பவர்களாக கண்டுபிடித்து செய்யுங்கள். அந்த திருமண வாழ்வு சொர்க்கத்தில் முடியும். இந்த வார சிந்தனையை பொறுத்த வரைக்கும் இந்த பெற்றோர்களுக்கு ஒரு அருமையான ஒரு வலியுறுத்தலை சொல்லி புரிய வச்சிங்க சார். திருமணம் என்பது ஒரு 1000 காலத்து பயிர் என்றாலும் அந்த பயிற்சி இல்லாதவனுக்கு பொண்ணு கொடுத்துட்டு கடைசியா அது கோர்ட் வாசல் டைவர்ஸ் வரைக்கும் போய் நிக்கிறத விட எல்லா படிப்புக்குமே எல்லா தொழிலுக்குமே பயிற்சி இருக்கும்போது ஒரு திருமணம் ஆவறதுக்கு ஒரு பெற்றோர் ஆவறதுக்கு பயிற்சியே இல்லாமல் அவன் கல்யாணன்ற ஒரு விஷயத்த வச்சே பெற்றோர் ஆயிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கை கண்டிப்பா இனிக்காது. அதுக்குண்டான தகுதிகளை வளர்த்து கொண்டால்தான் அந்த திருமண பந்தம் நல்லா இருக்கும். கண்டிப்பா இதுக்கு ஒரு பயிற்சி தேவைன்றது இன்னைக்குதான் இந்த விஷயம் வெளியே வருது. இந்த அளவுக்கு இதை யாரும் சிந்திச்சு சொன்னது இல்லைங்க சார். இந்த திருமண பந்தத்தை பத்தி பேசின விஷயம் எல்லாமே அருமையா இருந்தது. ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததா இந்த வாரம் ஆசிரம தகவல் பத்தி சொல்லுங்க சார். நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஒரு பொய்யான வெடிகுண்டு வழக்கில் கல்கத்தா அலிப்பூர் சிறையில் இருந்தாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் சிறையில் இருந்த காலத்தில் நரேன் கோஸ்வாமின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் பிரிட்டிஷ் போலீஸோட உளவாளி. ஜெயிலில் இருந்த பல விடுதலை போராளிகள்லாம் அவனை எப்படியாவது சுட்டு கொன்னுடணுங்கிற ஒரு தீர்மானமாக இருந்தான். ஏன்னா அவன் அந்த உளவாளியாக இருக்கிறதுனால. எதிர்பாராத விதமாக அங்கே ஜெயிலுக்குள்ளே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் கைதிகளுக்காக. அந்த ஹாஸ்பிட்டலில் வாசப்படல அந்த நரேன் கோஸ்வாமியை கனாய்ங்கிறவன் சுட்டு கொண்டுட்டான். இது எதிர்பார்க்கவே இல்லை. பகவான் கூட இருந்த எல்லா கைதிகளுக்கும் பயங்கர சந்தோஷம், கொண்டாட்டம், ஆனந்தம். இதுக்கு இடையில அரவிந்தரை போய் பார்த்தா அவர் அமைதியாக உட்காந்துருக்கார். எந்த ரியாக்ஷனுமே இல்லை, பேச்சு இல்லை, சைலன்ஸில் இருக்கார். எவ்வளோ பெரிய மர்டர் நடந்திருக்கு, ஒரு பெரிய கிரிமினல் ஜெயிலே கொண்டாடுது, இவர் அமைதியாக இருக்கார். ஆனால் ராத்திரி பூரா படுக்காம நின்றுக்கிட்டு மேலே அப்படியே பார்த்துட்டு இருக்கார். அன்னைக்கு தான் அவருக்கு கண்ண தரிசனம் கிடைச்சது. மாபெரும் யோக சக்தி அவருக்கு அன்னைக்கு தான் கிடைச்சது. 1906 சிறையில் கிருஷ்ணர் தரிசனம் கொடுக்குறார். ஜெயிலில் ஆட்டம் பாட்டம். எது நரேன் கோஸ்வாமி சுட்டு கொல்லப்பட்ட அந்த அற்ப சந்தோஷத்தில் குச்சின்னு இருக்காங்க. ஆனால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சைலன்ஸ் மூலமாக யோகத்துக்கு திரும்பி அவர் சித்தி பெறுவதற்கான தகுதியை நோக்கி போயின்னு இருக்கார். ஒரே இடத்துல 2 விதமாக நடந்துட்டுருக்கு. அந்த சூழ்நிலையில தான் அரவிந்தருக்குள்ளே சாவித்திரி பிறந்தாள். அதற்குரிய தகுதியை அவர் பெற்றிருந்தார். புதுவிக்கு வந்தார். அதற்கு பிறகு அன்னை பகவானை தேடி வந்தார். சாவித்திரி மலர மலர பல லட்சம் மக்களுடைய வாழ்விலே ஒரு மலர்ச்சி ஏற்பட்டது. அன்னை மாபெரும் ஆசிரமத்தை அமைத்தார். உலகம் உயர்வடைவதற்கு யோக சாம்ராஜ்யத்தை அன்னை நிறுவினார். பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய அந்த ஆழங்காண முடியாத அந்த அமைதி, அவர் மேற்கொண்ட அதிமன யோக மனித திருவுருமாற்றத்திற்கு இன்று வரை உழைத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய மகான் ஸ்ரீ அரவிந்தர் மேற்கு வங்காளத்திலே கல்கத்தாவிலே 1872 ஆகஸ்ட் 15 அவதரித்தார். நம்முடைய இந்திய நாடும் சுதந்திரம் பெற்றது. அவர் உண்மையான ஆன்ம விடுதலைக்கான அவர் போராட்டம், அவர் பிறந்த நாளிலே தேசம் விடுதலை அடைந்ததை நாம் பெருமையாக கருதி
நாம் வரும் ஆகஸ்ட் 15 அன்று உணர்ச்சி பெருக்கோடு வந்தே மாதரம் என்று சொல்லி பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய அந்த யோக தியாகத்திற்கு நாம் நன்றி பெருக்கோடு கொண்டாடி மகிழணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த ஆகஸ்ட் மாதத்துல வாரம் 2 வாரமா, கடந்த வாரமும் சரி இந்த வாரமும் சரி, பகவானை பத்தி பேசுறதுலையோ பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலையோ மக்களுக்கு நிறைய ஆர்வம். அதை நீங்க எடுத்து சொல்லும் போது எங்களுக்கு இன்னும் மேலும் பகவான் மீது பேரன்பு வருதுங்க சார். அந்த ஜெயில் வாழ்க்கையில தான் சாவித்திரி பிறந்தாள், பகவானுடைய ஞானத்துல சாவித்திரி உதித்தாள், பிறந்தாள் அப்படின்னு சொல்லும்போது அவர் அது யோக சித்தி பெறுவதற்காக அவர் பாண்டிச்சேரியை நோக்கி வந்ததும் நீங்க அதெல்லாம் எடுத்து சொல்லும் போது எங்களுக்கு அப்படியே கண் முன்னாடி அந்த காட்சி அப்படியே நடந்த மாதிரியே இருக்குங்க சார். அவ்வளவு சைலண்டா கேட்குறோம். இப்பவே அந்த அந்த பேர் அமைதி அப்படியே உணர்ந்த மாதிரி இருந்தது. பகவானை பத்தி பேசினாவே அமைதி தான். அதனால ரொம்ப அற்புதமான ஆசிரம தகவலை பத்தி சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.